எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினைத்திற்பில்லை. விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமார நாமத்தில் விசுவாசமுள்ளவனாக இராதபடினாலே அவன் ஆக்கினைத்திற்கு உட்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுவது. அதாவது அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினைத்திற்பு இல்லை அப்படின்னு சொல்லி வசனம். ஆக்கினைத்திற்புனா ஜட்ஜ்மெண்ட் சொல்லி ஆங்கிலத்தில் வருது. ஆம்பிளிஃபைடில் எப்படி வருதுன்னா, he who trusting him never comes up for judgment அப்படின்னு வருது. அதாவது அவரை நம்புறவன் ஜட்ஜ்மெண்ட் முன்பாக வருதில்லை, அந்த நியாயத்திற்கு கொடுக்குற அந்த இடத்துக்கு முன்பாக வந்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆம்பிளிஃபைடில் வருது. வேத வசனம் வேறு இடத்துல என்ன சொல்லுதுன்னா, வேறு இடத்துல எப்படி சொல்லுதுன்னா, எல்லா மனுஷனுக்குமே மரணம் உண்டு, எல்லாருமே மறிக்க வேண்டும், அவன் நியாயத்திற்கு அடைய வேண்டும் என்பது எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனால் இங்கே இந்த வசனம் சொல்லுதுன்னா, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. பாருங்கள், இந்த வார்த்தை தான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கு வாழ்கிற நம்ம ஜனங்கள் ஒவ்வொரு விதமான மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது ஒவ்வொரு விதமாக நம்புகிறாங்க, ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, இந்த பூமியில் நம்ம வாழப்போகிற சரீரதாங்க, வாழ வரைக்கும் நல்லா சந்தோஷமாக செத்துடலாம், செத்த பிறகுலாம் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல பேர் வாழ்கிறாங்க. அதாவது இது வாழும்போது நம்ம சரீரத்தை ஆரோக்கியமாக நல்லா மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக எவ்வளோ நாள் வாழ முடியும் வாழணும். அதுதான் அந்த அவங்க அப்படிப்பட்டவங்களை எப்படி நம்புவாங்கன்னா, அவங்க வாழும்போது எதுவும் ஆகிடக்கூடாது, எந்த ஆபத்தும் நாசம் மோசம் நோய் வியாதி வந்து நம்ம அல்பாயுசில் பாதியில் போயிடக்கூடாது, நல்லா வாழ வேண்டி நல்ல தீர்க்காசம் நல்லா வாழணும், செத்த பிறகு ஒன்றும் கிடையாது, பூமியில் வாழ்கிற வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லி சில பேர் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு வாழும்போது அந்த எந்த மரணம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மரணம் போயிருக்கும். அப்படி வாழ்கிற செத்த பேர் ஒன்றும் இல்லைன்னு வாழ்கிறவங்க தான் இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன். எப்படி வேணால் வாழலாம், செத்த பேர் தான் ஒன்றும் இல்லையே, யாரும் நம்ம என்ன கேள்வி, செத்த பேர் கடவுள் வந்து ஏதோ நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுல எந்த நியாயத்திற்கு இல்லை. அதனால அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இப்படி இருப்பாங்க. ஒன்று வந்து பூமியில் வாழறதுக்கு எந்த ஆபத்தோ நாசம் வராமல், ஏன்னா இந்த ஒரு வாழ்க்கை தான் நல்லா வாழணும் அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க. அவங்க ஒரு சிலர் செத்த பிறகு ஒன்றும் இல்லை, எப்படி வேணால் வாழ்ந்து சாகலாம் அப்படின்னும் அதை பார்ப்பாங்க. அப்போ மரணத்தை எப்படி அவங்க பார்க்குறாங்க, அதை வச்சு தான் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறத வச்சு தான் இந்த வாழ்க்கை அவங்க வாழறாங்க. அதே போல் ஒரு சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழும்போது எவ்வளோ நிறைய நன்மைகள் செய்தால் நமக்கு சொர்க்கமும், தீமை அதிகம் செய்தனா நமக்கு நரகம். அதனால் வாழும் நல்ல நன்மைகள் முடிஞ்ச அளவுக்கு நற்கிரியை தான தர்மங்கள்லாம் செய்து புண்ணியம் கட்டிக்கணும்னா நம்ம பரலோகத்துக்கு மோட்சத்துக்கு போகலாம் அப்படி சொல்லி ஒரு சிலர் அப்படி வாங்குறாங்க. நிறைய தீமை செய்தால் கண்டிப்பாக நமக்கு தண்டனை தான், நரகம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி பாரு. ஒரு சிலர் வந்து குழப்பத்தோடு இருக்கிறாங்க, என்னங்க எதை நம்புறது தெரில, நிறைய நற்கிறை நன்மது நிறைய செய்து வாழ்ந்து நம்ம சொர்க்கமாக மோட்சமா இல்லை என்ன நடக்கும்னு தெரியல. ஒருவேளை இந்த கிறிஸ்தவர்கள் சொல்கிறது போல் இயேசு ஒருவர் இருந்து அவர் வந்து நமக்கு செத்த பேருக்கு வந்து நீ அவரை நம்பாதனால நான் நரகத்துக்கு போகிறேன்னு அனுப்பிடுவார் அப்படின்ற ஒரு பயத்தோடு கூட நிறைய பேர் வாழலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த வேத வசனம் சொல்கிறது தான் சத்தியம். ஏன்னா இயேசு இந்த பூமியில் வாழ்ந்து சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்கிறாரு. வசனத்துக்கு கொடுத்த வேத வசனம் சொல்கிறது, வானம் பூமி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது, இந்த உலகமே ஒழிந்து போகும், அவரோட வசனம் என்னென்னைக்கு நிற்கும் சொல்ல. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுகிறது. எந்த பாவம், நான் எதுவும் பாவம் செய்யலைங்க அப்படின்னு சொன்னால், இல்லைங்க நீங்கள் பாவம் செய்யலை, நீங்கள் பிறக்கும் போது பாவியாக இருக்குங்க. ஏனென்றால் அந்த முதல் மனுஷன் ஆதாம் செய்த பாவம் கடவுளுக்கு தான் அவன் பாவியானதில்லை, அவனுக்கு பிறந்த எல்லாரும் பாவியாக தான் பிறக்கிறாங்க. என்னங்க அவன் பாவம் செய்யணும், நானும் எப்படி அவன் பாவம் செய்யணும் அந்த பாவத்தை நான் இதுக்கு இல்லை அப்படி தான். ஏனென்றால் இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குது, அந்த மாங்காய் மரத்தில் மாமரம் தான் வரும், மாங்காய் மரத்தில் வேற கனி எதிர்ப்பாங்க. அப்போது ஆதாம்ன்ற பாவி மனுஷன் அவனுக்கு பிள்ளைகள் பிறந்தா பாவியாக தான் பிறப்பாங்க. அவனுடைய வித்தில் எல்லா பிள்ளைகளும் பூமியில் வந்ததுனாலே எல்லாருமே பாவியில்லாத இருக்கிற. இதற்கு நீங்கள் வேத வசனத்தை வேத சத்தியங்கள் இந்த வேதத்தின்படி இப்படி தான் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டுறான், இப்படி தான் படைப்பு உண்டாக இருக்குது. ஒரு மனிதன் எல்லாரும் வந்தாங்க, அவன் கெட்டு போனதுனாலே உலகமே கெட்டு போய் பாவத்திலிருந்து எல்லாருமே பாவம் செய்து பாவக்கிரி உலகமே கெட்டு போயிருக்கிறது. இப்போ இந்த உலகத்தை ரட்சிக்க என்ன நீதி, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை, பாவத்துக்கான சம்பளம் மரணம், இது செலுத்தப்பட வேண்டும். இதை செலுத்த பாவமே இல்லாத ஒரு மனுஷனாக ரத்தம் சிந்தி மறிக்கணும். அப்படிப்பட்ட மனுஷன் பூமியில் இல்லாதனாலே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை இந்த பூமியிலே மனுஷனாய் குறித்த காலத்திலே அனுப்புகிறார். கன்னி மரியாதையில் பிறக்க வைத்து அவர் 33 வருஷம் பூமியில் வாழ்ந்து ஒரு பாவம் செய்தவராய் பரிசுத்த பிள்ளையார் பூமியில் வாழ்ந்து 33வது வருஷத்திலே அவர் தம்முடைய ஜீவனையை இந்த உலகத்துக்காக கொடுக்கிறார். தன் ரத்தத்தை பாவத்துக்கு பரிகாரமாக சொல்கிறார். எல்லா பாவத்தையும் அவர் மீது பிதா வைக்கிறார்.
பிதாவுடைய பார்வை, பிதாவுடைய நீதி என்ன? இந்த உலகம் ஆதாம் முதல் பூமியிலே வாழ்கிற கடைசி மனுஷன், பூமியில் பிறகுற எல்லா மனுஷனுடைய எல்லா பாவங்களும், அவன் பிறந்தபோது பூமியில் இருக்கிற எல்லா பாவம், ஒட்டுமொத்த பாவமே இயேசு கிறிஸ்து மீது வைக்கப்பட்டு, பாவத்தினால் உண்டான தீமைகள், மரணம் எல்லாமே அவர் மீது வைக்கப்பட்டு, அதற்கான தண்டனை, அதற்கான நியாயத்துக்கு, அதற்கான எல்லாமே இயேசு கிறிஸ்து மீது வைக்கப்பட்டு, இயேசு சிலுவையிலே நம்ம பாவத்தை சுமந்தார், பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய பாவம், இந்த வார்த்தைக்கு பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களையும் அவர் என்ன பண்ணார்? சுமந்து கொண்டு பாவத்துக்கான தண்டனை, நமக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு அவர் அங்கே இயேசு அங்கே அடைந்தார். நமக்கு வர வேண்டிய நரகாக்கினியை அவர் அங்கே பட்டார். அவர் பட்ட பாடுகள், ஆவியில் பட்ட பாடுகள், பிதாவோடு நித்தியமான உறவு துண்டிக்கப்பட்டு பாவத்தை அவர் சுமந்த ஆவியில் பட்ட அவர் பாடு வேதனை, அது மாத்திர சரீரத்தில் பரியாசம், நிந்தை, அவமானம், தூஷிக்கப்பட்டு தேவன் இப்படி சிலுவையில் தொங்கினார். அது மாத்திர அடிக்கப்பட்ட சரீரத்திலே வாரினால் அடிக்கப்பட்ட சதை கிழியத்தக்கதாக முற்கீடு சூடப்பட்டதாக விழாவில் குத்தப்பட்டு ஆணிகள் கைகள் அடிக்கப்பட்டு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி இப்படி சரீரத்தில் அநேக பாடுகள், இப்படி அநேக பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இயேசு யாருக்காக? இந்த உலகத்தின் பாவத்துக்காக அவர் பெற்றார். உலகத்தின் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்துக்கான நரகாக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். பாவத்துக்கான ஆக்கினை தீர்ப்பு, நியாய தீர்ப்பை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு மரித்ததினாலே எல்லாம் முடிவு சொல்லி தன் ஜீவனை விடுகிறார். அதனாலே அந்த தேவாலயத்துடைய மகா பரிசு திரைச்சீலை கிழிக்கப்பட்டது. பிரதான ஆசீர்வாதத்தை வருஷத்துக்கு ஒரு முறை போகிற அந்த திரைச்சீலை இப்போது திறக்கப்பட்டது, கிழிக்கப்பட்ட தேவனை கிழித்தார். என்றால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பூமியிலே மனுஷனுடைய ஆதாம் மூலமாக கெட்டுப்போன உலகத்தின் எல்லா பாவத்தையும் இயேசு சுமந்து பாவத்தினால் உண்டான எல்லா தீமைகளும், அதனால் உண்டான மரணத்தையும், பாதாள திறவுகளுடைய சாத்தான் தலை நசுக்கி அவனிடத்திருந்த வல்லமை, அவருடைய வல்லமை அதிகாரம் உறிந்து கொண்டு திறவுகோலை பெற்றுக்கொண்ட யூத ராஜசிம்ம இயேசு உயிர் தெழுந்து ஜீவிக்கிறார். இயேசு விசுவாசம் அவரோடு உயிர் சேர்ந்தாலும் வசனம் போதுகிறது. ஆகவே இந்த இயேசுவை யார் இப்படி விசுவாசம்? அவர் தேவனுடைய குமாரன் என்றும், எனக்காக என்னுடைய பாவலுக்காக அவர் ரத்தம் செய்ய, என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், எனக்காக மரித்தார் என்று இயேசுவை நான் நம்புகிறேன், நீர் என் பாவலுக்காக ரத்தத்தை மரித்தார் என்று யார் விசுவாசிக்கிறார்? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து அகற்றப்பட்டு அவனுக்கு நித்திய ஜீவனுக்குள்ளாக அவன் பிரவேசிக்கிறான். நித்திய வாழ்வு அவனுக்குண்டாக அவன் எழுந்து போன அந்த நித்திய ஜீவனை மறுபடியும் இயேசு கிறிஸ்து மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிறான். ஆகவே இந்த செய்தி இப்படி யார் இயேசு விசுவாசிக்கிற அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கை, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுக்கு நரகம் இல்லை, அவன் இலவசமாய் மரணமில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க போகிறான் என்ற செய்தி அவளுக்கு மரண பயத்தை அவளுக்கு நீக்கிறது. மாறாக நித்திய நம்பிக்கை, நித்திய சந்தோஷத்தை அவருக்கு உண்டாகிறது. ஆகின்ற இந்த வார்த்தை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த இயேசு உங்களுக்காக, தேவனுடைய குமாரன் உங்களுக்காக பூமியில் மனுஷனாக வந்து ரத்தம் சிந்தி மறித்து உங்கள் பாவலுக்காக ரத்தம் சிந்தி உங்களுக்காக அடிக்கப்பட்டு உங்களுக்கு வர தண்டனை ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசுவை நான் விசுவாசி, ஆண்டவரே நான் ரட்சியன், பாவத்தை ரட்சிக்கிற நோக்கி கூப்பிடுறவர்களை அவர் பாவத்தை ரட்சித்து அவர்களை தேவனுடைய பிள்ளையாக்குறார். உங்கள் மீது இருக்க அந்த தண்டனையை நீக்கினார். ஏன்னா நான் அதற்கு உங்களுக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தண்டனையை செலுத்தி விட்டார், ஏற்றுக்கொண்டார், எல்லாமே முடிந்தது. இந்த இயேசு விசுவாசிக்கிற உங்களுக்கு மரித்த பிறகு நீங்கள் நித்திய ஜீவனை அவர் வரும்போது அவர் உயிரோடு எழுப்பி புதிய அழியாத மகிமையுள்ள சரீரத்தை கொடுத்து என்றென்றைக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை தருகிறார். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என்றென்றைக்கும் தேவனை வெளிச்சமாக இருக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. இதை இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது உண்டு. அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு, அவளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையால் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு மரண பயத்தை உங்களை விட்டு அவர் நீக்குகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன பண்ணுறது? மரண பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுறது. மரண பயம்தான், மறைத்த பிறகு என்ன ஆகுமோன்ற பயம்தான் எல்லா பயத்துக்கு வேறாக இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன ஆகிடும், இதுவாகிடுமோ அப்படின்ற ஒரு கவலை, எது கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஒரு பயம், ஒரு கவலை ஏன் வருது? மரித்த பிறகு நமக்கு ஒரு என்ன நடக்குமோன்னு தெரியாது. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, இந்த வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நித்தியம் வாழ போகிறோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரும்பொழுது இன்றைக்கு வாழ்கிற இந்த வாழ்க்கை இது தற்காலிகமான, இது கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனால் இந்த இயேசு விசுவாசிக்கும் போது இந்த வாழ்க்கையில் கூட உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே, பாவத்தினால தான் எல்லா தீமையும் இந்த பூமியில் இருக்கிறது. இப்போ பாவத்தினால எல்லா தீமையும் இயேசு சுமந்து கொண்டது. அந்த இயேசு சிலுவையில் உங்களுக்காக பாவமாகி பாவத்தின் எல்லா தீமையும் சுமந்து கொண்டது. அவரை விசுவாசிக்கும் போது எல்லா பாவத்தினால் உண்டான சாபம், வியாதி, நோய்கள், வறுமை, தரித்திரம் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார் என்று இயேசு நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி கூடுவர். உங்களுடைய எல்லா தீமைகளில் எல்லா கெடுதலும் ரட்சித்து உங்களை ஆஸ்வதிக்கு வல்லவராக இருக்கிறார். அப்போது அந்த நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ஆக்கினை தீர்ப்பில் என்ற அந்த நம்பிக்கை இன்னைக்கு இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது வருகிற எல்லா சவால்கள், எல்லா பிரச்சனையும் சந்தித்து
அது தைரியமாக ஃபேஸ் பண்ணி தைரியமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறி செல்ல இந்த நம்பிக்கை நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, இயேசு விசுவாசம் எனக்கு மரணம் இல்லை, நித்திய மரணம் இல்லை, நரகம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற செய்தி நித்திய நம்பிக்கை உண்டாக்குறதால அந்த நம்பிக்கைனாலே இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம். வார்த்தை கேட்குற நீங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நீங்கள் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை விசுவாசிங்க. இதை விசுவாசிக்கும் பொழுது இயேசுவை நோக்கி கூப்பிடுறவர்களை இருதயத்தை விசுவாசம் நோக்கி உண்மையாக இப்படி நான் சொன்னபடி நீங்கள் விசுவாசி கூப்பிடும்போது உங்கள் இருதயத்தில் அவர் வருகிற ஆவியானவர் வந்து அதை உறுதிப்படுத்துகிறார், அவர் முத்திரிக்கிறார். அப்போது உங்களுக்கு அந்த பயலாம் நீங்கி நித்திய நம்பிக்கை உண்டாகும். வார்த்தை கேட்கிற உங்களை கர்த்தாவே ரட்சிப்பினாலும் நித்திய சந்தோஷத்தினாலும் உங்களை